வெல்கம் டு ஒண்டிக்கட்ட விளாக். ஒண்டிக்கட்ட விளாக் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இது எங்களோட 2வது விளாக், வெற்றிகரமாக 2வது விளாக். என்ன பண்ண போறோம்னா, என்னடா ஷூட்டாகவே எடுத்துட்டு இருக்கீங்க, ஷூட் விளாகாகவே எடுத்துட்டு இருக்கீங்கன்னா ஷூட் விளாகாக தான் எடுப்போம், ஷூட் விளாகாக தான் பண்ணுவோம். ஏன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு டைம் ஆகும், அதனால வந்து ஷூட் விளாக் போடலான்னு சொல்லிட்டு எடுக்க வந்திருக்கோம். அதுவும் வந்து நைட் ஷூட்டு, ஃபுல்லாக லைட் செட்டிங்லாம் பண்ணியிருக்கோம். ஃபுல் ஷூட் வந்து 3 மணி வரை 4 மணி வரைக்கும் ஷூட் போகும். பாருங்க, கண்டினியூஸாக பாருங்க. சரி சரி, என்னது லைட்டு? லைட்டு பேச வந்துருச்சு, பேச்சு வந்துருச்சு. எனக்கு பேச்சு வந்துருச்சு. இப்ப என்னன்னா, ஒண்டிக்கட்ட விளாக் வந்து நம்ம இர்ஷாத் இலியாஸ் எழுதி இயக்கத்தில் இர்ஷாத் டிரெக்ஷனின் இதில் ஒரு குறும்படம் வருகிறது. நாங்க குறும்படம் வருதுன்னு தான் சொல்றோமே தவிர இது வரைக்கும் எங்க சேனல்ல விளாக் ஆரம்பிச்சுக்கிறோம் ஒரு குறும்படம் கூட வரல. அது வந்து ஆக்சுவலாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு, அது சீக்கிரம் வந்துடும். வரும்போது வரும். இப்போ என்னன்னா, கீழே எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க, இன்னும் பாதி பேர் இங்கே தான் சாப்பிட்டு இருக்காங்க. இன்னும் யாரும் கை கழுவல, அது வரைக்கும் சந்தோஷம். எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. மேல இன்ட்ரோ கொடுக்க வேணாமாடா? இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு 5 நிமிஷம் ஆகிறதுக்குள்ள ஒருத்தர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. வணக்கம், இதுதான் நம்ம ஹீரோயின். தடன் தடன் தடன், இதுதான் நம்ம ஹீரோ. அவரு இந்த வீட்டுக்கு சொந்தக்காரரு, அதனால வேணாம். ஹவுஸ் ஓனரு. இது போன இதுலேயே சொல்லியிருப்பேன், மியூசிக் டைரக்டர். இது நம்ம புது வரவு. ப்ரோ வணக்கம். A few moments later. சாப்பிடுங்க. எடுத்துட்டு இருக்காண்டா, கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. பிரியாணி தம்பி, மரட்டுக்கட்டு. என்னது? ஒரு நீ சாப்பிடு நண்பா, நீ சாப்பிடு நண்பா. நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி. சரி இருங்க, நண்பன் ஆசைப்படுறான். நண்பா தப்பா நினைக்காதீங்க. எதுவும் பேச முடியலனால ஷூட் ஆரம்பிக்கும் பேசிக்கலாம். முடிச்சிட்டாங்களா? சாப்பிட்டு இருப்பாங்க. இப்போ என்னன்னா, இப்போ வந்து பெரிய ட்விஸ்ட். இதுல கீழே சாப்பிட்டு இருந்து அட் அ டைம்ல மேல இன்ட்ரோ கொடுக்குறாருன்னா அது எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனம்னு பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ எடுத்தேன், நல்லா இல்லைன்ட்டா இந்த நாய், அதனால மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சக்கப்போ ஒரு இன்ட்ரோ எடுக்கிறோம். ஓகே, இதை சொல்லலாம், தப்பு இல்ல. நம்ம மக்கள்கிட்ட நம்ம சொல்லாம எப்படி? தப்பு இல்ல. ஓகே. இது ஒரு நிமிஷம். இப்போ வந்து இந்த சேனலோட மெயின் சேனல் ஒன்று இருக்கு, ஒண்டிக்கட்டின்னு ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை செக் பண்ணி பாருங்க. அதில் தான் நாங்கள் பண்ணுற ஷார்ட் ஃபிலிம், வெப் சீரிஸ் எல்லாமே அதில் வரும். அதோட பிடிஎஸ், பிஹைண்ட் தி சீன்ஸ், அதோட விளாக்ஸு, என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ், ஃபன் விளாக்ஸ் எல்லாமே இந்த சேனலில் வரும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. வெப் சீரிஸ்னு சொல்லுவோம், ஆனால் 2 சீரிஸ் ஒரு சீரிஸ் கூட வராது. இதுதான் உண்மை. அது கம்பெனி சீக்கிரம். சரி சொல்லல. இன்னைக்கு என்ன டேட்டுன்னா, இன்னைக்கு என்ன 21. நாளைக்கு தளபதி பர்த்டே. அப்ப 12 மணி கேக் வெட்டுறோம். கேக் இருக்கா இல்லையா? காசு இல்ல. அதனால தளபதிக்கு எங்களோட அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷஸ். அப்படின்னு வச்சுக்கலாம். காசு இல்லை கேக் இல்லை, பட் மனசுல ஃபுல்லா வந்து என்ன சொல்றது, அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான தளபதி ஃபேன். வெறித்தனமான தளபதி ஃபேன், வெறித்தனமான சிவகார்த்திகேயன் ஃபேன். இந்த டைம்ல இது வேணாம். ரொம்ப 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 கிரிஞ்சா போவேனா, அப்புறம் ஆடியன்ஸ்க்கு நம்மள பிடிக்காம போயிட போகுது. ஓகே, ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அவ்வளவுதான், ஸ்டார்ட் பண்ணிடலாம். விளாக் முடிச்சிட்டு டக்குனு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். விளாக முடிக்கிறியா? ஷூட்டில் ஒரு குட்டி விளாக், அவ்வளவுதான் அது. சரி, ஷூட்டில் தெளிவா, ஷூட்டில் ஒரு குட்டி விளாக் வந்து கொஞ்சம் அழைச்சி தான் சொல்லுவான். ஓகே, எல்லா ஷூட்டை வந்து பாருங்க. இன்னும் என்னென்ன ஒரு எங்கேஜிங் அது சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அது என்ன? ஃபுல்லா இந்த விளாக் ஃபுல்லா பாருங்க, ஓகேவா? இது உங்கள் ஒண்டிக்கட்ட vlog.
இங்க வர ட்ரெஸ் மாத்துறது வந்து ராமண்ணாக்கு வந்து நல்ல இதா போய். ராமண்ணா உங்களை தான் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீ இன்னும் வந்து vlog எடுத்துட்டு இருக்கீங்க. சரி ஏதாச்சும் ஒரு எடுக்க போறாங்கடாடி. சரி என்ன உங்க ரோல் என்ன? என்னோட ரோல் பாத்தீங்கன்னா வந்து லீட் ரோல். இதுல வந்து ஹைலைட் என்ன ஹீரோக்கு பேரே இல்ல. அங்க ஒரு சாங் வைக்கிறேன் சார். துப்பட்டா துப்பட்டா உன் கண்ணத்துல அப்பட்டா அப்பட்டா. ஆக்சுவலா ஹீரோன்னு போட்டு எழுதிருக்கானுங்க. அந்த ஹீரோவா வச்சுட்டானுங்க. அதுக்கு என்ன பேருன்னு வைக்கல. கேட்டா ஹீரோன்ட்டானுங்க அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு போகிறது வந்து ஒரு நைட் ஷூட்டு. அப்படியே இப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா விடிய ஷூட் எடுப்போம். விடிய கால ஒரு 5 மணி 6 மணிங்கிறத தான் முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஆக்சுவலாக நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே ஹவுஸ் ஓனர் ப்ரோ மைக் போடல. முடியல இன்னொன்று இருக்குது, இன்னொரு மைக் இருக்குது. அது நான் கீழ இருந்து எடுத்துட்டு வரேன். இது கேட்கும் அந்த டிஸ்டன்ஸ்ல கேட்கும். நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும். ஆக்சுவலா இங்க ஹவுஸ் ஓனர் அவங்க அப்பா, அப்புறம் வீட்டோட சொந்தக்கார அவர் பையன் எல்லாம் சேர்ந்து பயங்கர எஃபர்ட் போட்டு இங்க ஒருத்தர் உட்காந்துருக்காரு பூபதி. இவங்க ஃபேமிலி டோட்டல் எஃபர்ட் போட்டு தான் இந்த செட்டப் எல்லாம் போட்டு வச்சு இந்த ஷூட் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு நிறைய பேர் சேர்ந்து இந்த ஷூட்டை நல்லபடியாக முடிக்கணும். விளாக் வந்து இடையில அப்பப்போ வந்து இவன் சும்மா தான் இருப்பான், அப்பப்போ வந்து நடுவில் விளாக் எடுத்துட்டு இருப்பான். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரியா? எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அவர் வந்து கதை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. போன ட்ரெயின் ஷூட்ல நீங்க வந்து பாத்திருப்பீங்க. இவதான் வந்து நிறைய பாத்திருப்பீங்க. ராமண்ணா அந்த ட்ரெஸ் கல்ட்ற சீன்ஸ் அதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. அதனால இந்த ஷூட்ல அதே மாதிரி கொடுத்து கழட்ட சொன்னாங்க. நான் முடியாது நின்றுருக்கேன். ஷூட் ட்ரெஸ் கொடுத்து கழட்ட சொல்லியிருக்கோம். அவர் கழட்ட மாட்டேன்னு நிக்கிறாரு. அதனால இப்ப என்ன சொல்லியிருக்கோம்னா, போன ஷூட்ல நிறைய பேர் சொல்லிட்டாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு. அதனால வேணாம். இயக்குனர் கூப்பிடுறாரு. சோ ஆக்சுவலா இந்த சேனல்ல வந்து நிறைய பேர் வந்து அவங்க ட்ரீமை ஃபேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அது தெரியும். இப்போ என்னன்னா நைட் ஷூட் போனதாட்டி வந்து நான் வந்து ட்ரெயின் ஷூட் போனோம். புதுசா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். பெரிய சவாலா இருந்துச்சு. நைட் ஷூட் வந்து இத்தனை லைட்ஸ் இத்தனை கேமரா வச்சு ப்ரோ வந்து ஃபர்ஸ்ட் நீங்களும் வாங்க உள்ள வாங்க. நீங்க வராம அப்புறம் எப்படி? உங்க பேரு வந்து கௌஷிக். இவர் பேரு நம்ம சேனல்ல புதுசா வந்திருக்காரு. அவரு இயக்குனர் காமிங்க. இயக்குனர் கூப்பிடுங்க. இயக்குனர் வருவார், வெளியே போயிருக்காரு. டீ வாங்க போயிருக்காரு. வந்துருவாரு. இவதான் நம்ம புதுசா நம்ம இதுல வந்து நம்ம சேனல் இன்ட்ரோ ஆகுறாரு. ஆமா இன்ட்ரோ ஆகுறாரு. இவர் முன்னாடி இன்ட்ரோ ப்ரோ உங்க கேரக்டர் இந்த இதுல உங்க கேரக்டர் என்ன? எதுவுமே சொல்ல ப்ரோ, கூட்டு வந்துட்டான் ப்ரோ. இல்ல ஸ்கிரிப்ட் இல்ல ப்ரோ ஒருத்தருக்கு கேரக்டரே சொல்லாம இப்போ வந்து இங்க தான் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க அப்படின்னு பாக்குறியா? அருமையான டைரக்டர். டைரக்டர் இப்படி வேற மாதிரி இருக்காரா இல்லையா? இப்படி தான் போயிட்டு இருக்கு. பாத்துங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்து எடுத்து சொல்லுங்க டைரக்டருக்கு. என்னடா பண்ற? அவர் டான்ஸ் போடுறா இலியாஸ். இது போய் நானும் இலியாஸ் டான்ஸ் ஆடுறேன் பாரு. நானு இலியாஸ் ஆடலாமா? போடா 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 கேட்காதடா. பிச்சரா பிச்சராத பிச்சரா பீராலும் ஆடாத. இது நல்லா கட்டுறா. இங்க வாடா. தற்கொலைகளை வச்சுட்டு என்ன பண்ற? டேய் என்னடா பண்றீங்க? எந்த பின்னோசி? டேய் நீ வெயிடா சபரி. கொலை பண்ண கூட்டு வந்திருக்கியா நீ? டேய் நீ வெயிடான்ட்ட. நான் இருக்கும் உனக்கு எது ஆகாது. டேய் இருடா. அங்க ஒண்ணுமே இல்லடா இல்லையா? டேய் அந்த மேல இது மட்டும் தான் இருக்கும். சரி ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி. திண்டுக்கல் ரீட்டா வராங்களா? திண்டுக்கல் ரீட்டா அம்மாட்ட சொல்றேன். அம்மா ஃபோன் பண்ணி சரி அம்மா நான் உன் பையன் நல்ல பையன்.
இழுத்துட்டு போயிடும். அதெல்லாம் நிக்காது. டேய் வேணாடா தம்பி வாடா. அப்ப என்னத்துக்கு அதை வச்சு விடணும்? பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க இங்கெல்லாம்? அப்படி எடுத்து நல்லாதான் சாமி போயிட்டு இருந்தது. ஏன் நம்ம படத்தோட ஹீரோயினி வணக்கம். செய்திகள் வாசிப்பது மெர்சி. சொல்லுங்க மெர்சி. மெர்சி. மெர்சி இல்ல ஆக்சுவலா என்னமா பேர் சொன்னா? இல்ல இந்த பக்கம் கேமரா திருப்பி என்கிட்ட சொல்றேன். அவங்க வந்து இப்படி 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 வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் லைட்டிங் பிரச்சனையா இருக்கு. இல்ல இப்படி ஏன்டா யா யா அப்படி கேமரா எடுக்க தெரிஞ்சவன கொடுங்கடா டேய். சரி இப்படி ஓகே 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 இது ஃபிக்ஸ் இது ஃபிக்ஸ். இப்ப பேசலாம். அவங்க வந்து சொல்லிட்டாங்க மினி ஜோதிகா குட்டி ஜோதிகாமா அப்படிதான் சொன்னாங்க. ஏன் போயிட்டு இருக்க போகலையா? ஏய் எனக்கு தெரிஞ்சு ஷூட்டே எடுக்கலடா. vlog மட்டும் தான் எடுத்துட்டு ஏய் வா இங்க ரெண்டு பேரும் பார்த்தா ஏய் குசி பட ரீமேக் இது எடுக்கறியா? இருக்கேன். இதெல்லாம் வந்து பெரிய காமெடி இதெல்லாம் போட்டா கமெண்ட்ல கழுவி ஊத்துவாங்க. நானே யோசிக்கிறேன். பத்தியா நான் யோசிச்சேன். என் மூளை கெட்டுச்சு. அம்மா பா தெரிஞ்சு போச்சுடா. நீங்க ரொம்ப லேட். அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு. டேய் என்னடா குசி படத்தை எடுத்துட்டு இருக்கற? இவர்தான் இவருக்கு இதான் வேலை. நினைச்சேன்டா. அண்ணா வாணா எங்க குடும்பஸ்தன். ஐயோ சாமி உட்கார்ண்ணா. குடும்பஸ்தன் படத்துல வர மணிகண்டன் அப்படி இல்ல. இவர் வந்து ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ப்ராப்ளமா இல்ல இப்ப இடையில இருந்து ஸ்ட்ரக் ஆகுதா? பலூன் ஊதுனா ஸ்டக் ஆயிருச்சு. ஓகே சொல்லுங்க ஆரம்பி. என்ன ஆரம்பிக்கிறது மறந்துட்டு ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். இது எங்களோட டீமோட குடும்பஸ்தன். டீம்ல இருக்க மூத்த தலையில தலை இது. இல்ல என்னோட மூத்தவர் நிறைய பேர் இருக்காங்க. இல்ல நீங்க தான் மூத்தவர். நீங்க தான் மூத்தவர். இல்ல இவரு தான் மூத்தவர். எங்க தலைவருக்கு வந்து ஒரு சிங்கக்குட்டி இன்னும் வரலடா. இருடா டைம் இருக்குடா. டிகிரிலாம் ஃபுல் வைப். நாளைக்கு வைப் வராதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஏன் ஷூட், அதனால வைப் எனக்கு வராது. இன்னைக்கு வரைக்கும் தான் வைப். அடுத்த ஷூட்ல வைப் வரும். உங்க ஷூட்ல நான் என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிடுவேன். அவன் ஷூட்ல எதுவும் பண்ண மாட்டேன். 12 மணிக்கு போய் உள்ள போய் மட்டையை படுத்துருவேன். நீங்க ஷூட் முடிச்சுட்டு வாங்க பொறுமையா. ஓகே கைஸ் ஆல்மோஸ்ட் ஷூட் வந்து போயிட்டுருக்கு. மணி பார்த்தீங்கன்னா 3 மணி. தூங்காமல் வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஹாய் கைஸ், ஃபைனலாக 11 மணிக்கு ஷூட் ஆரம்பிச்சு விடியக்கால 5 மணிக்கு ஷூட்டை முடிச்சிட்டோம். நல்லபடியாக முடிச்சிருக்கோம். பார்த்தீங்களா மைல்லாம் கற்றுது. ஸோ இன்றைக்கி வந்து பயங்கர எஃபர்ட் போட்டு நல்லபடியாக வெற்றிகரமாக ஷூட்டை முடிச்சிட்டோம். ஒரு நாய் வந்து எங்களை எழுப்புறேன்னு சொல்லிச்சு. ஆனால் அந்த நாய் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. விடிஞ்சிருச்சு. வாங்க அந்த நாய் யாருன்னு நான் காட்டுறேன். அப்படியே வாங்க கேமராமேன், அப்படியே கேமரா திருப்புங்க. இப்போ அந்த டேய் நரி, கடை முதலாளி வந்திருக்க, எழுந்திரிப்பா. தொல்லையா போச்சு. சொன்னா கேளுமா, எழுந்திரிமா. அதெல்லாம் முடியாது. நரி ஒரே ஒரு தடவை எழுந்திரி நரி. தூக்கத்தை கெடுக்கிறீங்களே. கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ சும்மா தான் குத்தி விட்டது. கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ சும்மா தான் தூங்குறேன். எந்திரி மேல எந்திரி. எடுத்துருக்கத பாரு. கைது தூங்கி எந்திரிச்சிட்டேன். தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் கீழே தூங்கிட்டு இருந்தேன். மேல ஒரு நிமிஷம் கைஸ் நோட் பண்ணி தூங்கி எந்திரிச்சாலாம் பாத்தீங்களா மைக் எங்க சுத்திக்கிறான்னு. சரி பேசு. தூங்கிட்டு இருக்கும்போது போது கண்டென்ட் பேசு. வந்து எழுப்பி விட்டு மணி எத்தனடா 5 ஆயிடுச்சா? மணி 5 ஆயிடுச்சு. ஓகே, இவன் தான் ஃபைனலி டைரக்டர். ஷூட்டை நல்லபடியாக முடிச்சான். அண்டு த ப்ரோ கோ ஆக்டர்
நாங்கள் மியூசிக் டைரக்டர் அப்படியே வந்துடுறேன். இவங்க ஃபைனலி ஹீரோயின். ஸோ இந்த செட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா பிரதர் இவங்கெல்லாம் டேய் தள்ளுறா இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த செட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக நல்லபடியாக ஷூட்டை நாங்கள் முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக. ஃபைனலாக விடிஞ்சிச்சு கைஸ். அப்படியெல்லாம் உள்ளே வந்துடுங்க கைஸ். நான் ஃபஸ்ட்டு அந்த சைடு வந்துடுவேன். உள்ள வந்துரு. ஏய் பழைய காமெடிடா அதெல்லாம். ஓகே சூரியன் அப்படி உள்ளே வந்துடலாம். நான் உள்ள போட்டா நான் நடுவில் தான் நிற்பேன். ஷூட் ப்ராப். ஸோ ஃபைனலி ஷூட் வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இந்த ஷூட்டை விலாகாக பண்ணியிருக்கோம். இந்த விலாகை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று சப்ஸ்கிரைப் எதை ஒண்டிக்கேட்ட சேனலை எல்லாரும் சேனல் இருக்குது. அதை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதே போய் பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாரும் நிறையா நல்ல நல்ல வீடியோஸாக போட்டுட்ருக்கோம். மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாரும் போய் இனிமே தான் எல்லாரும் எந்திரிப்பீங்க. நாங்கள் இனிமேல் தான் போய் தூங்க போகிறோம். நான் தூங்கிட்டேன். நான் தூங்கி எந்திரிச்சாச்சு. இவன் தூங்கி அடுத்த ஷூட் அடுத்த ஷூட்டுக்கு நான் கிளம்புறேன். நாங்கள் போய் தூங்க போகிறோம். சரியா வர போறாங்க. ஆமாம் ஓகே பை பை குட் நைட் see you all. அடுத்த ஷூட்டில் பார்க்கலாம். குட் நைட்ல சரி குட் மார்னிங் இல்லை விடிஞ்சிருச்சு நமக்கு இப்போ தானே குட் நைட்டு. அதனால சொல்லுங்கள். ஓகே பை பை.